ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், உங்கள் ஸ்கின்னில் இருக்க சன் டேன் ஆக்னே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். கடலை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் மாதிரியா, இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாத இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம முகத்தில் இருக்க பாக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் ஹைட்ரேஷனாகவும் வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே சன்டானை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த ஃபேஸ் பேக் பார்த்தா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணனா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷோ சோப்போ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும், உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, உங்கள் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டேன் ஆகிடும். உங்கள் ஸ்கின் பார்க்க ரொம்பவே டார்க்காக தெரியும், அன்ஈவன் ஸ்கின் டோனாக தெரியும். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், கை கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேனாக இருக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபுல் பாடியுமே ஒரே கலரில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து நான் ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதே ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.